ஜோர்டன் 2 பேரையும் கூப்பிடு. கிறிஸ் ஜோர்டன் 2 பேரையும் கூப்பிடுங்க. நான் பேசி அனுப்புறேன்டா ஜீவா. சீரியஸா விளையாடுங்க காசு அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாதிரி திருவள் பண்ணி விடுறேன். வா மேட்ச் குயிக். ஆமா ப்ரோ, இன்னைக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ப்ரோ. 7 மேட்ச் கிட்டாம்பட்டான். நல்லா கிறிஸ்டியன் நல்லா இருக்கியா? அண்ணா நல்லா இருக்கேண்ணா. நீங்க? நல்லா இருக்கேன். என்னடா எல்லா மேட்ச்லயும் நீயே தனியா போராடுற மாதிரி இருக்கு. டீம் செட் ஆகலையா? நல்லா விளாட மாட்டேங்கிறாங்களா அவனுங்க? இல்ல நல்லா. அதெல்லாம் தவ யாரும் இது நினைச்சுக்க மாட்டாங்க. நீ வேற ஓஜி சொல்லு. ஒன்னுக்கு அடுத்து தான் இவெல்லாம் வந்துருக்கானுங்க. இவெல்லாம் குட்டி குஞ்சு. நீ தான் சீனியர் வேற. எப்படி விளாடுறானுங்க? என்ன பிரச்சனை? ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க? அவ்வளோ காசு போச்சே ட்ராஃபி. ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனை சொல்லு பாப்போம். அது கால்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா கொடுத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும்ண்ணா. நீ வந்து என்ன டிவைஸ் வச்சு விளாடுற? என்னங்கண்ணா? என்ன டிவைஸ் விளாடுற? அண்ணா மினி 6ண்ணா. மினி 6ல இந்த ஆட்ட போடுறியா? வெரி குட். என்னடா பண்ற இப்போ? அண்ணா இன்னைக்கு இப்ப நான் இது பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா. சும்மா நகை சீட் வேற போட்டிருக்கேன். அதனால அப்படியே லோடிங் ஒர்க் அந்த மாதிரி போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். லோடிங் ஒர்க்கா? என்ன லோடிங் ஒர்க்கு? லோடிங்னா எப்படின்னா லைக் கம்பெனில விஎஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனில வந்துட்டு ஸ்கிராப் இறக்குறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கேங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சேலரி வந்துட்டு அவ்வளோக்கா பத்தல. ஓகே. ஸோ அதனால இப்போ வந்துட்டு கொஞ்சம் இது போனோம்னா வீக்லியே வந்துட்டு நான் எப்படி நல்லா ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். எவ்வளோ வரும்? வந்துட்டு ஒரு வீக்லி வந்துட்டு ஒரு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 6K அந்த மாதிரி எடுத்துருவேன். ஏன்டா 2 நாள்ல 40,000 50,000 போயிட்டு இருக்கு. நீ வீக்லி 6,000 சம்பாதிக்கிறத பத்தி பேசிக்கிற பைத்தியமாடா நீ? ஆனா இல்லைங்கண்ணா, இப்ப யூடியூப்ல இல்லாதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்ப அதுவே கண்டினியூ. ஏன்டா மந்த்லி நீங்க 1 லட்சம் சம்பாதிக்கல, நீ அங்க என்னடா போய் 6,000 10,000 கதறிட்டு இருக்கிற? ஏன்டா யாரா நீங்க? அப்ப நல்ல டீம் போறியா? நான் எதனால ஓகேங்கண்ணா. ஏன் அப்புறம் போய் கஷ்டப்பட்டு இருக்கிற? எதனால ஓகே தாங்க உங்களுடைய இந்த டிராஃபி பார்க்கலாமா? 2 டிராஃபியா இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. ஸ்ரீ ஹெச் ப்ரோ. கண்டிப்பா கிறிஸ்டோபி டிசர்வ் மோர் மதன் ப்ரோ. பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணிடலாம் ப்ரோ. நீ என்னடா படிச்ச கிறிஸ்? ஏன்டா நீ போய் மூட்டை தூக்குறது வேலை பண்ணிட்டு இருக்க? அண்ணா நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சேங்கண்ணா. எங்க? கோடிங்ஸ்ல இங்க எஸ்என்எஸ் ஆர்ட்ஸ் காலேஜ்ங்கண்ணா. எந்த ஊரு? கோயம்புத்தூர். ஓகே. ராக்கி சுதாகர் ப்ரோ, வெல்கம் டு நான் மெம்பர்ஷிப். ஏன்டா இங்க அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்டா அங்க போய் கஷ்டப்பட்டுக்கிற பைத்தியமாவே? அழகா ஜெயிச்சோமா, காசு ஷேர் எடுத்தோமா, ஜாலியா இருந்தோமான்னு இருக்கணும். 4 மணி நேரம் தான் நைட் விளாட போறீங்க. நான் நல்ல டீமா போட்டு விடுறேன். இந்த ஒரு டிராஃபி விளையாடு. அடுத்த டிராஃபி ஒன்று ஏதாவது டீம்ல மாற்றி விட்டு உனக்கு டிவைஸ் தான் வாங்கி தரேன். சரியா? ஓகேண்ணா. மறுபடியும் லைவ் ஸ்ட்ரீம் போடுவியா 12 ஹவர்ஸ்லாம்? போட்டுதாங்கண்ணா இருக்கேன். ஒரு 11 பார்த்தா ஏன் விட்டுட்ட அந்த சமயத்துல? நல்லா தானே போட்டு. ஆமாங்க நான் போட்டிருந்தேங்கண்ணா. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணாங்கண்ணா. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தேன். பட் வந்துட்டு நீ வியூஸ்க்காக பண்ற அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி ரொம்ப பேச்சு வந்துருச்சு. ஸோ நான் அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு காப்பி ரைட்ஸோட இருக்கட்டும், எனக்கு ரெவன்யூ வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லா இதுலயுமே ஒரு சாங் ஆட் பண்ணி விட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு நான் மதனக்காக தான் நிக்கிறன்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷருங்கண்ணா. லோன் வந்துட்டு அதிகமாக வாங்கிட்டாங்களா, அந்த நேரத்தில் என்னால் ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் அதை யூடியூப்ல கட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஜாப் போகலான்னு பார்த்தேன். பட் அதில் வந்துட்டு சேலரி எனக்கு 12K தான் தந்தாங்களா. அதுக்கப்புறம் நான் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாமே லோடிங் ஒர்க் போயிட்டு இருந்தேன். அம்மா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் போகிறேன்னு தெரியும். அண்ணனுக்கு மட்டும் நான் தெரியும் வீட்டில் அந்த மாதிரி ஒர்க் போயிட்டு நான் அந்த கடன்லாம் முடிக்கிறதுக்கு நான் அண்ணனும் மட்டுமே கஷ்டப்பட்டு எப்படியும் முடிச்சதுக்கப்புறம் சரி மதம்புரோட்ட போய் பேசலாமா இல்லை எதுவும் நினைச்சுக்குவாரா அப்படின்ற மாதிரி ரொம்ப எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சுங்கண்ணா. எப்படி கான்டாக்ட் பண்றேன்னு தெரியல. சரி அதுக்கப்புறம் தான் மனசு விட்டு சாய் ரோட்டுக்கு பேசினேன் அன்னைக்கு இந்த மாதிரி நான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் உங்களை ரீச் பண்ணேன். நீங்க மெசேஜ் பண்ணனால எனக்கு கைகால் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அண்ணன் அவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு அப்படின்னு மாதிரி. அது ஒரு மாதிரி ஹாப்பி ஆச்சு. நீ என்ன பண்ண? பிரச்சனை இருக்கும்போது எனக்கு என்ன சப்போர்ட் பண்ண சொல்லு. சப்போர்ட் மீன்ஸ் நான் பெரிய அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. என்ன பண்ண? ஏய் யாரா தேக்கோ? யாரா அது நடுவுல சொல்ற? என்ன பண்ண? ஸ்டாண்ட் வித் மதன் அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அதே தமிழில் இருக்கும். ஸோ யார் என்ன சொன்னாலும் நான் இதுலதான் இருப்பேன், பிடிஎஸ்ல தான் இருப்போம். அப்பலே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஏதோ பிடிஎஸ்ல நீங்க பப்ஜி விளையாண்டீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் அது என்ன சொன்னேன்னா, பரவாயில்ல அரெஸ்ட் பண்ணாலும் ஓகே, நான் பிடிஎஸ்ல தான் இருப்பேன்.
என்ன ஆனாலும் சரி வி வில் ஸ்டாண்ட் வித் மதன் சொல்லிட்டு நான் ஒரு இதாவே போட்டிருந்தேங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒரு பேச்சு வந்துச்சு, நீ வியூஸுக்காக தான் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு. சரி எனக்கு அந்த வியூஸ் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு நான் அதுலயுமே வந்துட்டு இது காப்பிரைட்ஸ் வர ஒரு சாங்கை போட்டு அந்த வீடியோ காப்பிரைட்ஸா க்ளோஸ் பண்ணிடுவேண்ணா. உன் சேனல் எங்க இருக்கு? நான் கிறிஸ்டோபி லைவ் அதுல தான் நான் கிறிஸ்டோபின்னு இருக்கும் பாருங்கண்ணா. எல்லாமே இருக்கு, அந்த லைவ் இது எல்லாமே இருக்குங்கண்ணா. அது ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் முன்னாடியே இருக்கு பாருங்க. 28K சப் அதுவா? ஆமா ஆமாங்கண்ணா. அப்ப 31ல இருந்தேன், அப்படியே 3 இயர்ஸ் இல்லாதனால அப்படியே போயிடுச்சுண்ணா. ஆமா, வி ஆர் நவ் 30K குடும்பம். எங்க இருக்கு இதுல வி ஸ்டாண்ட் வித் மதன் அண்ணா? காணோம். இருக்கு பாருங்க, நிறைய வீடியோ இருக்குங்கண்ணா அதுல. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போங்களேன், நிறைய வீடியோ இருக்கு. அப்புறம் ஷார்ட்ஸுமே கொஞ்சம் சரி நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அன்லிஸ்டட்ல போட்டு வச்சிட்டேன்னா, சரி இதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ்லாம் இருந்தா நல்லா இருக்காது. அதெல்லாம் வீடியோலாம் 100K வியூஸ் எல்லாம் போயிடுச்சு இருக்குங்க. அதனால சரி இதுக்கப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லைவ்ல எல்லாமே அதுல தாங்க இருக்கு. நான் எதுவுமே லைவ் எதுவுமே ரிமூவ் பண்ணல, பட் லைவ் எல்லாமே அதுல தான் இருக்கு. தலைவன் இஸ் கம் பேக் ரெட் செலிப்ரேட். என்னடா நீ அப்ப நீ ஐ குவிட் பாட்ச் கொல்ல நீ இல்லையா? நீ ஆம்பளை என்ன? நீ ஐ குவிட் பாட்ச் கொல்ல நீ இல்லையா என்ன? நான் இல்ல நான் அப்படி சொல்லல. நான் எதுவுமே சொல்லல. நான் வந்துட்டு ஒரு லைன், அந்த லைன் வேணா நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிச்சுடுறேன் பாருங்க. யார் என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, யூ வில் ஸ்டாண்ட் வித் மதன் நான் கூட தான் இருப்பேன்னு சொன்னாங்கன்னா நான் பார்த்து அனுப்பிச்சுடுறேங்கண்ணா. அது எந்த லைவ்னு தெரியல, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேங்கண்ணா. நைட்டுக்குள்ள அனுப்பிச்சுடுறேன். லைவ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். நான் என்னென்ன பேசுறேன் எல்லாமே இருக்கும், நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் இன்ஸ்டாகிராம். சரி அனுப்பிச்சு நான் பாக்குறேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. எக்கச்சக்கமா லெஜிட் வாரியர் ப்ரோ. அந்த பையன் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணான் ப்ரோ. ஓ பார்த்துருக்கீங்களா? அப்போ சொல்லவே இல்லை எனக்கு யாருமே. அப்புறம் ஸ்ரீ குஷ் பத்தி நான் நீங்க தானண்ணா தானே. ஓ டைம் காலம் கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துதா எல்லாத்தையும்? ஓய் தட்ஸ் குட். நான் பார்த்தேன்டா கிறிஸ்டி, டோன்ட் வரி. சரி ஓகே. கிறிஸ்டோபியை ஓஜிபிடிஎஸ்ல போடுங்க. அவன் பாவம் போகிற மினி சிக்ஸ் விளாண்டுருக்கான். அவனுக்கு நான் டிவைஸ் ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எதாவது பண்ண முடியுமா பார்க்குறேன். பாவம் இந்த சமயத்தில் வேறு நமக்காக நின்றுருக்கணுமே. இது யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஐ ஹாவ் அ ரீசன் கைஸ். ரீசன் இல்லாமல் யூ இட். இப்போ ரீசன் வேறு எனக்கு இருக்குது. ஸோ இங்கே நடக்கிறதே வேறு மாதிரி தான் இருக்கும். லக்கிலி ப்ரோ, லக்கிலி வந்து கரெக்டாக வேறு முடியுது. இந்த இது வேறு இஎம்ஐ வேறு முடியுது எனக்கு. ஜேபி நம்ம இவர் ப்ரோ வருது. ரோவன் ப்ரோட்ட சொல்லி மிஷின் வாங்கி கொடுத்துருவேன். வேறு என்ன, டாப் 100 புஷ் பண்ண சொல்லிடலாம். அவ்வளோதான். நான் காலைல வர வச்சுக்குவேன் அவனை. அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு ஐபேடு ஒரு பிசி வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்லா விளாட வச்சு ஓஜிபிடிஎஸில் போட்டு ஃப்யூச்சரை செட்டில் பண்ணிட வேண்டியது தான். அதான் அந்த மாதிரி சமயத்துலேயே நம்ம லாயல்ட்டி காமிச்சிருக்கோம் அப்படின்னா, லாயல்ட்டி தானே இருக்கிறதுலே மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் திங். அதுவே அவங்ககிட்ட இருக்கும்போது அப்புறம் என்ன, அப்புறம் நாம தானே அவனுக்கு நிற்கணும். அவன் ஃப்யூச்சருக்கு நாம தானே வேலையை பார்க்கணும். பார்த்துருவோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் கிறிஸ்டோபி. நான் இப்போ தான் இது எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ நாள். சீரியஸா குட் இல்லை? குட். கிறிஸ்டோபி பையன் நல்லா வரணும் ப்ரோ. ஏதாச்சும் பண்ணுங்க, மறந்துடாதீங்க ப்ளீஸ். ரியலி எமோஷனல் ஆகிருச்சு மதன் ப்ரோ. ஆதர்ஷ் நந்தகுமார். இல்லை எனக்கே நானே கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டேன் சொல்லும் போது. சத்தியமாக எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ப்ராமிஸாக யாருமே சொல்லவே இல்லை கைஸ். திடீர்னு தான் பல வருடங்கள் கழிச்சு எனக்கு தெரியுது. நானே லைட்டாக டப்புன்னு தான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். என்னடா இப்படிலாமாடா அப்படின்னு. ஏன்னா பெரிய இப்போ துரோகத்தை தானே பார்த்துருக்கேன் நான். இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. பாவம். லட்சி நமக்கு தான் வி ஹேவ் ரீசன். நோ ப்ரோ ஐ குவிட் பாட் ஸ்குவாட்னு போடுறப்போ ஐ ஸ்டாண்ட் வித் மதன்னு தான் ப்ரோ போட்டான். பொங்கல் ஒரு இவ்வளோ வருஷம் சொல்லவே இல்லையே ப்ரோ நீங்கள் யாரும். பரவாயில்ல, அது காலம் கரெக்டான டைமில் நம்மளோட ப்ரைம் டைமில் நம்மளோட பீக் டைமில் கொண்டு வந்து மறுபடியும் அவன் நம்ம கிட்ட சேர்த்துருக்கு. நல்லது தான். நம்ம பார்த்துக்கலாம் ஐஸ், நம்ம பார்த்துக்கலாம். ஆடா வைக்கு லாயல்ட்டி தான்
அவனை எங்கேயோ கொண்டு போவோம். ஷோர் கைஸ். அது ஒரு ஸ்டோரி தானே. இப்போ அவன் மூட்டை தூக்கிட்டு தானே இருந்தான் மாலை. அவனை நான் என்ன ஆக்குறேன்ட்டு பாருங்க. இதை நான் வந்து ஒரு 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 சவாலாகவே எடுத்துக்கிறேன். தானே 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 கோபி ப்ரோ M4 ஆர்டர் பண்ண முடியுமா கோபி ப்ரோ? இந்த மாதம் இஎம்ஐ அனுப்பிடுறேன். இப்போ இன்னும் ஒரு மாதம் இஎம்ஐ தான் இருக்கு. ஒரு M4 ஆர்டர் பண்ண முடியுமா? கிரிட்டுன்னு பையனை சந்தோஷப்படுத்திடுவோம். யார்ட்டையும் போய் நிற்க வரும்ல, நானே பார்த்துக்கிறேன். சர்ப்ரைஸ் பண்ணலாங்க. சர்ப்ரைஸ் பண்ணணும் நம்ம. தனி ஏன்னா 1 லட்ச ரூபா இருந்தால் போதும் தானே ப்ரோ பிசி பில்ட் பண்ணதுக்கு. 1 லட்ச ரூபா ஐபேடு, 1 லட்ச ரூபா பிசி விட்டுருவோம். ஆட பிக் டீல். தானே சரிடா கூட்டு, நீ என்ன பண்ற? எந்தாவது ஒன்று சொல்லு. நான் திமா அனுப்புறேன். என் நேரத்தை மட்டும் கடத்தாத, சீக்கிரமா ஆரம்பிக்கணும் தயவு செஞ்சு. ஏதாச்சும் ஃப்ரீயா இருக்க டீம் போட்டு விடுங்க ப்ரோ. அப்படி போட்டா எப்படா காசு? இப்ப எப்படி காசு? அப்புறம் எல்லா டீமே ஃபுல்லு ப்ரோ. ஏதாவது ஒரு டீம் கேளு, நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நல்லா விளையாடுற எம்பிடிஎஸ் ஃபுல்லு, ஃபுல்லு, எஸ்ஆர்பிடிஎஸ் ஃபுல்லு, ராடிக் டீம் ஃபுல்லு, எஸ்ஓபிடிஎஸ் ஃபுல்லு. வேற எந்த டீம் ப்ரோ இருக்கு? பிடிஎஸ்ஆ அதுவும் ஃபுல்லு தான் ப்ரோ. ஓகே. ஆமா, நீ வேற ஒழுங்கா விளையாடலாமே. ஒரு டைம் அனுப்பிச்சாங்க ஒரு நாள் தான் ப்ரோ அது. ஐயோ, அந்த வாய்ப்பை நீ கடிச்சு அடிச்சிருந்தேன்னா ஐயோ ப்ரோ பயங்கரமா விளாட்றான்னு சொல்லிடணும். டிஸ்கார்ட் வர ப்ரோ. ஏதாச்சும் டீம் போட்டு விட்டுருங்க ப்ரோ. ஆண்டா போ, ஜாயின் ஆகும் போது. நான் போய் கிரியேட் பண்றேன். சரி 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 சினாகிரே ஏ அன்ட மாறுது அன்ட கோபி ப்ரோ மதன் ப்ரோ. இன்னும் 2 இமெயில் தான் இருக்கு. நான் ஒரு இமெயில் நீங்க அனுப்பிச்சுட்டேன். ஒரு இமெயில் தான் பாக்கி. மண்டே வாங்கிடலாம் மதன் ப்ரோ. இந்த மண்டே வாங்கிக்கலாமா? இல்ல நாளைக்கு. ஆமா, இல்ல நாளைக்கு ஈவினிங் மதன் ப்ரோ. நான் வேற கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நாளைக்கு இல்ல சேலரி வந்தது உடனே பே பண்ணிட்டேன்னா ஆர்டர் பண்ணிடலாம் மதன் ப்ரோ. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். உங்களோட இஎம்ஐ மட்டும் இது மட்டும் சொல்லுங்களேன், அந்த யூபிஐ. நான் இப்போ இன்ஸ்டா இது அனுப்பிச்சு விட்டுறேன் மதன் ப்ரோ. ஒரே நிமிஷம். எப்படி ஆரம்பிக்க மட்டும் சொல்லுங்க. அது ரீசெண்ட் இருக்கும்ல. 999 அப்படின்னு ஆரம்பிக்கும் மதன் ப்ரோ. நம்பர்ல நான் அனுப்புவேன் உங்களுக்கு. கோபிகிருஷ்ணன் இருக்கு. YBL தானே? வி கோபிகிருஷ்ணன். ஆமா 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 மதன் ப்ரோ. வந்துருச்சா? ஒரே நிமிஷம். வந்துருச்சு மதன் ப்ரோ, வந்துருச்சு. ஓகேவா? இன்னும் ஒரு வீக்கமே தான். நான் அடுத்த மாசம் இப்ப கூட அனுப்பிச்சு விட்டுறேன். ஒரு 2-3 நாள்ல. ஓகேவா? அது முடிஞ்ச மாதிரி இருக்கட்டும். உங்கள்கிட்ட இருக்கட்டும். ஏன்னா அது முடிஞ்ச மாதிரி இருக்கட்டும். எனக்கு மண்டே கண்டிப்பா வாங்கி கொடுத்துறீங்களா? பாவம் உனக்கு வாங்கி கொடுத்தலாம். நீங்க வேற பாத்துட்டீங்க. நீங்க சொல்ல வேண்டியதானே என்கிட்ட அவனை பத்தி. சொல்லவே இல்லை என்கிட்ட அவனை பத்தி. இல்ல யாரும் அதை பத்தி பேசல. உண்மையிலே ப்ரோ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எதுக்காக இப்படி லைவ் போடுற, வியூஸ் இது பண்றேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, என்னன்னாலும் நான் நிப்பேன் அப்படின்னு நிறைய பேசியிருப்பாங்க. அப்ப எல்லாரும் போய் லைவ் தான் பாப்பாங்க. வந்து நிறைய பேர் ஏதாவது கேட்பாங்க. பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் அதான் நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள இல்லைன்னா மண்டே மதன் ப்ரோ. மண்டே டியூஸ்டே அவன் கையில M4 இருக்கணும். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். நான் இன்ஸ்டால உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன் மேம். ஓகே. நாளைக்கு சேலரி வந்துச்சுன்னா நாளைக்கே நான் முடிச்சிடுவேன் மேம் ப்ரோ. முடிச்சிட்டேனா ஆர்டர் போட்டுறேன் நாளைக்கே கூட. Thank you. Love you so much. நன்றி. ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆல்வேஸ். பிக் ஃபேன். அவ்வளவுதான். லாயல்ட்டி தானே கிடைக்காது. லாயல்ட்டி பிளேஸ் த மேஜிக். கண்டிப்பா நம்ம பக்கம் அவன் நின்னானா அவனுக்கு நம்ம எப்படி நிக்கணும்? நம்ம பவர் யாருக்கு காட்டணும் அவனுக்கு? சரி ஓகே. ஓகே. தாங்க சின்ன ப்ரோ. அடுத்த நிமிஷம் கிரெடிட் கார்டு எனக்கு. அவ்வளோதான், முடிச்சு. ஜோர்டனோட விளக்கு ஏற்றியாச்சு. அடுத்து கிறிஸ்டோப்பியோட விளக்கு ஏற்றுவோம். பொம்மால அடுத்தது அவனுக்கு பீஸ் வாங்கி கொடுக்குறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. கிறிஸ்ஸு போங்க. ஏய், நீ வேலைக்கு போக கூடாது இனிமேல். சரியா?
உனக்கு ஓகே நான் வந்து மிஷின் வாங்கி தரேன் நாளைக்கு. காலையில லைவ் ஓகேண்ணா வந்துடணும். காலைல 8 மணிக்கு லைவ் வந்துடணும். ஓகேண்ணா ஓகேவா? ஓகேண்ணா மாசம் எவ்வளோ சம்பாதிக்கிற இது வரைக்கும் இப்போ? உண்மை மட்டும் இப்போ சொல்லணும். நான் வந்துட்டு ஓகேண்ணா நான் வந்துட்டு இப்போ லோடிங் வந்துட்டு எப்படின்னா மாசம் எவ்வளோ சம்பாதிக்கிற நம்- அது மட்டும் சொல்லு. நான் மாச கணக்கு போட்டதில்ல, நான் வீக்லி தானா. அது வீக்லி 3 எவ்வளோ? நாள் இருக்கும் லோடிங், அந்த மாதிரி சரி இருக்கும். வீக்லி வீக்லி எவ்வளோ? வந்துட்டு ஒரு நாள் 6K எடுப்பேன், ஒரு நாள் 7K, அந்த மாதிரி ம் 8K அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்ண்ணா. லோடிங் பொறுத்த வரைக்கும் டன்னு கணக்குல இருக்குமா, டன்னு பொறுத்த வரைக்கும் தான் வீக்லி எவ்வளோ எடுப்ப அது மட்டும் சொல்லு. நான் 7K. வீக்லி 7K. உனக்கு வாரம் 10,000 நீ சம்பாரிச்சா உனக்கு ஓகே தானே? மந்த்லி 40,000 சம்பாரிச்சா ரொம்பவே பரவாயில்லைங்களா. ரொம்பவே பரவாயில்ல. சரியா? சரி உனக்கு ஐபேட் M4 ஆர்டர் பண்ணி வச்சு டியூஸ்டே வந்து உன் கையில் கிடச்சிரும். உன் அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு அண்ணா என்ன சொல்றீங்க? வாங்கியாச்சு பார்த்துக்கலாம். லாயல்டிஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். நீ அந்த மாதிரி டைம்லேயே எங்களுக்கு நின்றுருக்க அப்படின்னா அவள் தான் முடிச்சு. அப்புறம் நாங்கள் தான்டா உனக்கு நிற்போம், வேற யாரும் நிற்பா? உனக்கு சார் டியூஸ்டே வந்துடும். இன்கேஸ் நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லாட்டா டியூஸ்டே வந்துடும். சரியா? ஆனால் ப்ராமிஸ் ஆர்டர் பண்ணி வச்சு ஆ உன் அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடு. இதில் உனக்கு பிசி வாங்கி தரேன். ஓகே பிசி வாங்கி தரேன், இன்டர்நெட் காசு அனுப்பிச்சு விட்டுறேன். இன்டர்நெட் இருக்கா? வைஃபை இருக்கா? இருக்குண்ணா. சரி ஓகே, உனக்கு பிசி வாங்கி தரேன். இந்த ஜூனுக்குள்ளே உன் லைஃப் செட்டில் பண்ணி விட்றேன். 6 மந்த் மட்டும் எனக்கு டைம் கொடு போதும். நீ எப்படி வேணாலும் போகலாம், நாட் ப்ராப்ளம். சரியா? ரொம்ப நன்றிண்ணா. ஜிஜி பார்த்துக்கோ. விளாடு Thank- விளாடு, உன்னை ட்ராஃபி கேட்குறேன். தேங்க்ஸ் மேடம் ப்ரோ. விளாத, நான் இருக்கேன், டோன்ட் வரி. ஐ வில் டேக் அது கஷ்டத்துல ஒருத்தன் சொல்லி அழுகிறப்ப, அதுவும் மெயினா நான் சொல்லி அழுகிறப்ப எனக்கா நின்றுக்கிற உம்மாலே நான் தான்டா. நான் சொல்றது தான் இங்க. நான் வாத்தியம் போடா. நான் ஒரு 2-3 வாரம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணேன். M4 மட்டும் கொஞ்சம் நீ ஹேண்டில் பண்ணு. உனக்கு நம்ம மாசம் உனக்கு எத்தனை டிராஃபி ஜெயிச்சு கொடுக்கணுமோ நான் எந்த டீம்ல போட முடியுமோ நல்லா போட முடியும். நான் பார்க்குறேன். சரியா? ஓகேண்ணா. ஓகே ஜிஜி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெரி குட். உன் லாயல்ட்டி தான் உன்னை இப்படி கொண்டு வந்துச்சு, வேற எதுவும் இல்லை. ஐ குட் பாட் ஸ்குவாட் ஆப்போசிட் ஐ ஸ்டாண்ட் மதன்ன்றது தட்ஸ் குட், வெரி குட். ரெடி? சரி போய் பாடு. இப்போ ஒரு இந்த 5 மினிட்ஸ்ல ஏதாவது பண்ண பாரு. நான் உன்னை பெட்டர் டீம்ல போட பார்க்குறேன். ஓகேண்ணா. எனக்கு இப்போ அட்ரஸ் அனுப்பிச்சுடு. உன் அட்ரஸ் சொல்லுங்க. மேபி ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள உனக்கு பிசி வாங்கி கொடுத்துறேன். ஓகேண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா. பார்த்துக்கோ. பாய். நன்றிண்ணா. போலாம் கைஸ். இன்னும் சொல்லவே இல்லை போற. யாருமே சொல்ல கைஸ். ஏமாற்றப்பட்டோம் கைஸ். நம்ம பரவாயில்ல, நம்ம கிட்ட வல்லமை இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போய் நின்றுட்டு வில் டூ ஆல் தி திங்ஸ். He doesn't expect anything. அப்ப நாமளுமே எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் யூஸ் பண்ணோம். எனக்கு ஒரு ஓரத்துல இருக்கும், ஒருத்தனாவது நம்ம பண்ணதுக்கு நம்ம சமயத்துல இருந்திருக்க மாட்டானா அப்படின்னு. கடைசி ஏமன் இருந்தா அந்த சமயத்துல ஃபைனலி இன்னொருத்தன் இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. வாங்க போலாம். நம்ம லெட்ஸ் கோ ஃபார் த ட்ராஃபி. அதை பற்றி யோசிக்கோங்க கைஸ். வேறு எதை பற்றி யோசிச்சாலும் நம்ம குழம்பிக்கிட்டே இருப்போம். போலாம் கைஸ், லெட்ஸ் கோ பீப்பிள், லெட்ஸ் கோ ஃபார் த போர் போரஸ் ஒளிக்கட்டும். எனக்கே ஆளே வந்துருச்சு. நான் ஆளே செஞ்சது இல்லை, அவனுக்கு தான் ஒப்பி சொல்லணும். இது எனக்கு என்ன, he deserve it guys. That guy is very nice. ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய இதுவும் கிடையாது. அவனே வந்து ஒரு கம்மியாக தான் இருந்திருக்கான். ஆனால் அந்த சமயத்துலையுமே என்னாலும் பார்த்துக்கலாம். இப்போ அனுப்புகிறாங்க எல்லாரும் அந்த வீடியோலாம் என்கிட்ட வருது, பார்க்குறேன் நான். ஐ கேன் ஃபீல் இட். அவ்வளோ ஒரு பிரச்சனையான டைம்லையும் ஐ ஸ்டாண்ட் வித்லாம் வெரி இட் வாஸ் குட். நோ, நல்ல வேலை இவன் என்னோட ப்ரைமில் நான் பார்த்தேன். என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியுன்ற நிலைமையில் இருக்கனால ஒரு நிமிஷம் டிசிஷன் தானே. 1 மினிட் கூட ஆகல. ஜஸ்ட் செகண்ட்ஸ். கோபி ப்ரோ இருக்கீங்களா? அவ்வளோதான். கோபி ப்ரோ கேம் எவ்ரி திங் சேஞ்ச். அவ்வளோதான். யார்கிட்ட போய் இவங்களுக்கு இது வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்கன்னு எனக்கா நின்று போய் எதுக்கு நான் வாங்கி கொடுத்துருங்க? என்னாலே முடியுமே. ஐ ஹாவ் எவ்ரி திங். இவன் போய் நான் ரோன் போட்டு சொல்லி மிஷின் வாங்கி கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை டிசிப்ளின் ஆக்கி விட்டுருவேன். டாப் 10 புஷ் பண்ணுறேன்னா முடிஞ்சு போச்சு, கேம் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. காலைல கூப்பிட்டு போயிடுவேன் நான். காலைல வாடா 8 மணிக்கு வாடான்னு கூப்பிட்டு போயிடுவேன், முடிஞ்சு போச்சு. யுவர் கேட் லவ் யூ மதன் அண்ணா. ஏ
இந்த கிரெடிட் நான் எடுத்துக்க விரும்பல. அவனுக்கு தான் போகணும். எனக்கு இது பிடிக்கல கைஸ். அவனுக்கு தான் போகணும். ஐ டோன்ட் வாண்ட் திஸ் கிறிஸ்டோபி. தன்னானே தானே எனக்கு விருப்பம் இல்லை இதில். எனக்கு இந்த கிரெடிட் எடுத்துக்க விருப்பம் இல்லை. அவனுக்கு தான், கிறிஸ்டோபிக் தான். அவன் லைவ்ல தான் இருக்கான். கோ கோ கோ. தன்னானே தானே தனானே. தனதானே. The money. சீக்கிரம்டா அப்பா, கொஞ்சம் சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. ஆட்டோக்கார தம்பி கோபி ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் இஎம்ஐ பே பண்ணிடுவேன் ப்ரோ. ஒரு இஎம்ஐ கூட நான் தவறுனதே இல்லை. இஎம்ஐ டேட் வரதுக்கு முன்னாடி நான் கட்டிடுவேன். இப்போ கூட நான் இஎம்ஐ அனுப்பிச்சிட்டு தான் இது பண்ணேன், ஆர்டர் பண்ண சொன்னேன். இப்படிலாம் யாரையும் பண்ண மாட்டேன். ஆட்டோக்கார தம்பிலாம் கிடையாது. அவர் கிரெடிட் கார்டு வந்து எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். நாங்கள் இஎம்ஐ பே பண்ணிடுவோம். அதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும்ல. இல்லைன்னா நாங்கள் அதை வேற 1 லட்சம் ரெடி பண்ணணும், ஒரு போய் கேட்கணும், இது பண்ணணும். அதனால கேமன். ஆமாம், எனக்கே வீடியோ அனுப்பிச்சிட்டாங்களே இப்போ. அதுக்குள்ளே டக்குன்னு அவ்வளோ கட்டு வந்துருச்சு இப்போ. எனக்கு அவ்வளோ கட்டு பயங்கரமாக பேசிடுவோம். அதில் மேட்ரு காசுக்காக தான் பண்ணுறன்ற போது அவன் அதை காப்பி ரைட்ஸ் பண்ணியிருக்கான் அந்த வீடியோவை. வேணும்னே பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அது வந்து அதை வந்து அதாவது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் காமிச்சிருக்கான். அப்போ அவனை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணு கூட தெரியாமல் அவன் அந்த டைமில் he just want to show this love. அது வந்து வெரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இது. அது பண்ணியிருக்கான்ல. வெறும் காப்பிரைட்ஸ்லாம் வேற கொடுத்து பாட்டெல்லாம் போட்டு காப்பிரைட்ஸ்லாம் பண்ணி அதெல்லாம் வந்து வெறியாக இருந்துச்சு. அதுதான் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டு, சேஞ்சிங் மூமெண்ட்டு. இல்லைன்னா சொல்லியிருப்பாங்க எல்லாரும் இதனால அப்படின்னு. இட் வாஸ் குட். அந்த கிறிஸ்டோபி சேனல் வந்து ஜேர்னி லிங்க் கொடு, நம்ம இது பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். சொல்லவே இல்லையே கைஸ். நல்ல வேலை அப்போ சொல்லாமல் இருந்தது நல்லது தான் கைஸ். ஏன்னா அப்போ அந்த டைமில் என்கிட்ட வல்லமை எல்லாம் இல்லை. இப்போ தான் அன்மை ப்ரைம் ஆகி. ஸோ அதனால் என்னால் என்ன வேணால் பண்ண முடியும். ஏன்னா அப்போ நானே என் பிரச்சனை இருந்தேன். அதனால ஜஸ்ட் லைக் தட் போயிருக்கும். டைம் தான் அவனை வந்து சேர்த்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் என்ன வேணால் பண்ண முடியல ஸ்டேஜில் கொண்டு வந்து அவனை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது நல்லதாக போச்சு. மொபைல் நீடட் இல்லையா அண்ணா? த கிறிஸ் have to reach 31K. It's your contribution guys. ஐஸ் பிடிஎஸ்க்கு வந்த மொபைல் நீடட் இல்லையா அண்ணா? என்ன கேட்குறேனே தெரியலடா, புரியல. கிறிஸ்டோபி அடிச்சாங்க. இது அடிக்க வைங்க 30K. அவனை மெமரபுளாக இருக்கணும், மெமரபுளாக இருக்கட்டும். let him have 30K. அது ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கட்டும் உனக்கு. ஏன்னா அந்த டைம்லையுமே 30Kல இருந்திருக்கான். இந்த ஸ்டார்ட் இன்னிலேருந்து இருக்கட்டும் உனக்கு. ஐயோ ஐயா துறை, நீ பல்லாண்டு ஐயா துறை. அப்படி இல்லை ப்ரோ. சரி, நீங்க சொல்லுங்களேன், என்ன பண்ணணும் சொல்லுங்க. when he is good. என்னோட டஃப் டைம்ஸ்ல எல்லாரும் ஐக்யூட் பாட் ஸ்குவாட். அப்போ அந்த ஐக்யூட் பாட் ஸ்குவாட் தான் என்ன வெறியேற்றிச்சு வச்சுக்கோங்க. அது அடுத்தது. அதனால தான் இப்போ நான் இவ்வளோ பெருசாயிட்டேன். இல்லைன்னா நான் இவ்வளோ பேர் கொண்டு வந்துருக்க மாட்டேன். ஒருத்தர் வந்து சில பேர் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் மதன் இருக்காங்க. இப்போ நான் வந்து அவன் ஐக்யூட் பாட் ஸ்குவாடை பார்த்து வெறியாகணுமா, இல்லை ஐ ஸ்டாண்ட் வித் மதனை வந்து அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா? ஆப்வியஸ்லி பாசிட்டிவிட்டி அவங்கள தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஸோ ஆப்வியஸ்லி அதுதானே நடக்குது. இஷான் வந்து 2000 யூபிஐ பண்ணியிருக்கானா? ஓ ஜிஜி இஷானா? இஷான் ஜெயிக்கவே இல்லையா? எப்படி இஷான் கிட்ட காசு இருக்கு? சிம்பிள் தானே, காலைல வந்தா முடிஞ்சு போச்சு. செல்வ முருகன் ப்ரோவாரியா? அச்சோ, எல்லாம் அந்த பழைய ஓஜி ரசிகர்களா? நான் முதல்ல ரோவன் போட்டு சொல்லி மிஷின் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு டிசிப்ளின் ஆகிறேன், ப்ராக்டிஸ் எடுக்கிறோம்.
கிறிஸ்டோபி எப்படி உருவாகிறான்னு மட்டும் காட்டுறேன். லாயல்ட்டி உங்களுக்கு என்ன கொடுக்கும்னு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஐ வில் எஜுகேட் யூ வாட் இஸ் லாயல்ட்டி அப்படின்னு. ஆமா ரொம்ப லேட் ஆகுது ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்றானுங்க பைத்தியக்காரனாட்டம். டைம் ஆச்சு ப்ரோ. முதல்ல கிறிஸ்போக்கு 5K UPI பண்றேன் டுமாரோ. சொல்லுங்க ப்ரோ கிறிஸ்போ கிட்ட தமிழ் ஓபி அவர் லாயல்ட்டி இல்ல இல்ல நல்லாவே இருக்கு அந்த லாயல்ட்டி. ஹலோ மேம் ப்ரோ. சொல்லுங்க சார் சொல்லுங்க. மேம் ப்ரோ நான் என்னோட யூடியூப் பண்ணியிருந்தான் ப்ரோ போட்டேன். அப்படியா? ஐயோ ஆமா கியூட். ப்ரோ. நீங்க வந்து ரொம்ப கியூட். போங்க. எவ்வளவு சம்பாரிச்சீங்க யூடியூப் மணில? செகண்ட் மந்த் 18K சம்பாரிச்சேன் ப்ரோ. ஓ எவ்வளவு அதில் சேர்த்து 5K வச்சிருக்கீங்க? பிசிக்கு போயிடுச்சு. என்ன பண்ண? இது விண்டோஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணேன் ப்ரோ. ஓகே சூப்பர். மீதி 13K என்ன அப்புறம் பண்ண? வந்து அதில் வந்து இப்போ கிறிஸ்பரோக்கு ஒரு 2K. ஓகே மீதி 11K. மீதி 11K நான் அதை ஒன்று வீட் கொடுப்பேன். ஆஹா கோல்ட் காயின் வாங்க. பை ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ நான் வாங்கி சேர்த்துக்கிறேன் ப்ரோ அப்படியே. வாங்கி கம்யூனிட்டி போஸ்ட்ல போடணும். ஐ பாட் கோல்ட் காயின் ஃப்ரம் மை ஓகே யூடியூப் ப்ரோ. ரெவென்யூ அப்படின்னு. உனக்கு எத்தனை வயசு? ஜான்வரி 3க்குள்ளே வாங்கிடுறேன் ப்ரோ. என் சூ பர்த்டேக்கு உன் பர்த்டே இன்னைக்கு? நான் வாங்கிடுறேன் ப்ரோ. பர்த்டே சேர்த்து இன்னைக்கு? ஜான்வரி 3 ப்ரோ. உண்மையாவா? ஆமாம் ப்ரோ. ஓகே ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூ ப்ரோ. உனக்கு என்ன வேணும் பர்த்டேக்கு? எனக்கு தெரியல ப்ரோ. என்ன வேணும் சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. உனக்கு என்ன வேணும் அப்போ? எது வேணா ஓகே தான் ப்ரோ எனக்கு. கியூட்டா நீங்க. ஓகே சரி நான் உன்னை அப்புறமே நீ இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணு. என்னை கனெக்ட் பண்ணு. டிஸ்கார்டில் கான்டாக்ட் பண்ணலாமா ப்ரோ? சரி ஓகே டிஸ்கார்டில் பண்ணு. ஓகே மேம் ப்ரோ. இப்போ எனக்கு மெசேஜ் பண்ணு டிஸ்கார்டில். இந்த இப்போ பண்ணுறேன் ப்ரோ. மெசேஜ் பண்ணியிருக்கேன் மேம் ப்ரோ. ஓகேடா. ஹாய். நானே ஓய்ஷான். இஷான் நீ நிறைய விஷயத்துல என் கூட கனெக்ட் பண்ற இஷான். வெரி குட். பிடிஎஸ்னா என்ன? ஒற்றுமை நட்பு ஒற்றுமை ராணுவ முறையில் நடக்கும் பிடிஎஸ் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் ஸ்ட்ரீமர்ஸ் அப்புறம் கடைசி திமிர் பிடிச்சவன் ப்ரோ. ஏன் நீ வந்து லட்சக்கணக்கில் என்ன சம்பாதிக்கல? அது இப்போதான் ப்ரோ க்ரோயிங் ஸ்டேஜ் இருக்கு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவேன் ப்ரோ. அப்படியா? கண்டிப்பா. ஓகே ஆமாம் குட் ப்ரோ. பாய். அது இல்லாமல் ஸ்கூல் வேறு இருக்குல்ல. நீ பார்ட் டைம் யூடியூப் பண்ணணும். ஆமாம் ப்ரோ. சூப்பர். ஆனால் அப்பவுமே இல்லை லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும். ஓகே கண்டிப்பாக ப்ரோ. இந்த இது ஜெயிக்கணும் இந்த பிளேஸ்மெண்ட் ட்ராஃபி சரியா? கண்டிப்பாக ப்ரோ. என் ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறேன் ப்ரோ. நீ தான் ஐஜல். ஆமாம் ப்ரோ. ஃபேஸ் 2 ஐஜில் நீங்கள் சொன்னீங்க ப்ரோ. நீ இன்னைக்கு தான் பிளேஸ்மெண்ட் ட்ராஃபி இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நீ ஐஜல். ஓகே ப்ரோ. அப்போ நான் ஓகே ப்ரோ பண்ணுறேன் ப்ரோ. அடுத்து வந்து ஹையர் ஸ்கில்ஸ் அதில் வேணாம் இதில் பண்ணு. இப்போ தான் ஓகே பொசிஷன் மேம். எடுக்கிறது ரொட்டேட் பண்ணுறதுலாம் உனக்கு தெரியும். ஓகேவா? ஓகே மேம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஜிஜி. பை ப்ரோ. பாய்டா. ஓகே. அதான் ப்ரோ. சொல்லுங்க சார் சொல்லுங்க. டீம் ப்ரோ. அந்த ஒரே டீம் மட்டும் தான் காலியாகுது. அங்க போக மாட்டேன்னு. எது ப்ரோ? டாமினிக் டீம். அவர் டீம்ல அசார் ப்ரோ. சாரி இது சாரி நரேன் டீம் 5. நரேன் டீமா? சரி ப்ரோ போறோம் ப்ரோ. அங்கேயும் போய் குறநிலை நல்லா நான் எது இழுக்கிறது? விளையாடுறவங்க எல்லாம் இப்படி பண்ணாதீங்கடா டேய். எப்படிடா உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் உருவாக்குறது? ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்படிலாம் பண்ணாதீங்கடா. நான் யாரு எதுவும் பண்ணல ப்ரோ. இவங்கிட்ட போக மாட்டேன் சொல்லக்கூடாது. என்கிட்ட எனக்கு பிடிக்காது இருக்கு. என்கிட்ட இது சொல்லாது எனக்கு பிடிக்காதுடா. கோட்டு நமக்குள்ள யாருனாலும் ஒற்றுமை தான் இருக்கணும். என்ன நடந்துட்டு போட்டோம் அன்னையோட நிப்பாட்டிக்கணும். அடுத்த நாள் ஒற்றுமை தான். என்கிட்ட மட்டும் இது கொண்டு வராத. நான் ஒன்னு அப்புறம் மாட்டிக்குவேன். நீ அப்புறம் பயங்கரமா மாட்டிக்குவேன். நீ வந்து பரவாயில்ல நம்பால் சொல்லி பாருன்னா நான் உன்னை கொண்டாடுவேன். நீ வன்மத்தோட இருந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காது. இப்பதான் ப்ரோ பேசுறேன் ப்ரோ டாமினிக் ப்ரோ கிட்ட. 1 மந்த் தான் ஒண்ணும் இல்ல ப்ரோ. சொல்றேன் போ. அப்ப டாமினிக் போட்டு போய் போ. வேணாமா? சரி அவர் டீம்ல அசார் ப்ரோ இருக்காராம் ப்ரோ. சரி ஓகே. நரேன் ப்ரோ டீம்ல ஆட்டோ. ஆடு போ. சரி. இன்னைக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவா இருக்குது. வார்நாயகன் பேக்
லவ் யூ மதன் ப்ரோ. பிக் பிரால். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. மக்கள் ஸ்லாட் இருக்கானா? போட்டு விட்டுறா. பிளேஸ்மெண்ட் ட்ராஃபி தான். போட்டுட்றோம். ஏன்னா கிறிஸ்டோபி வந்து எதுவுமே சொல்லவே இல்லை கிறிஸ்டோபி பத்தி. எல்லாரும் வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. புரியலண்ணா. கிறிஸ்டோபி பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே நீ அந்த டைம்ல. ஏதோ அவன் அந்த டைம்ல ஐ ஸ்டாண்ட் வித் மதன் ரோலாம் போட்டு லைவ்லாம் போட்டுட்டு இருந்தான். ஏகப்பட்ட வீடியோ பண்ண போறாங்க எல்லாரும். இல்லண்ணா சொன்னேனேண்ணா. என்னன்னு ப்ரோ. என்ன சொன்னனே. என்ன சொன்ன நீ? சொன்னோம். எம்ம அதாவது சொல்லியா? ஒரு 2, 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு போலனா அவங்க இன்னமும் ஸ்டாண்ட் பை இதுல தான் இருக்காங்க. அவங்கலாம் வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. ஐ ஸ்டாண்ட் வித் மதன் சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. சொன்னமே உங்ககிட்ட. உங்க சைதாப்பேட்ல மீட் பண்ணோம்ல ப்ரோ ஆமா ஃபர்ஸ்ட். ஆமா. அப்பவே அப்பவே சொன்னோமே. சொன்னேன் ப்ரோ. ஓ ஏன்டா அப்ப சொன்னா நான் ப்ரெஷர்ல இருப்பேன். இல்ல அது என்னன்னா அப்ப நீங்க வந்து சரி அப்புறமா பாத்துக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் நிறைய இதனால இப்ப இவ்வளவு நாள் ஆயிப்போச்சு எதுவும் வாயை திறக்கல. அதுக்கப்புறம் அவனை காணவே காணோம். லைவ்லயே காணோம் அதுக்கப்புறம் அவன். எதுவுமே இல்ல bro. யாருமே அதுக்கப்புறம் வரதே இல்ல. ம். இப்பதான் வந்தான். அதான் வந்தோடனே நானே இப்ப நான் பார்த்தேன் கான்டெக்ட் உண்மை பண்ணிட்டு வர ரீசெண்ட் சொல்றேன். ஆடும்போது தான் சரி இவ்வளவு பிரச்சனை இருக்குலாம் தெரியாது சீரியஸா. ம். இல்லைன்னா நீங்க புடிச்சிருப்பீங்க. ரொம்ப நல்லவனா நீங்க. எம்பிடிஎஸ் எடுத்துக்க வேண்டியதான் அவனை. நான் எடுத்துறேன் ப்ரோ சீக்கிரம். ம். நான் அடுத்து ஃபேஸ் 2 ஆடுறேன். இல்ல இல்ல ஐபேட் வந்துடும். அதுக்குள்ள அவனை ஆட வச்சுட்டு நான் காலைல ட்ரெயின் பண்ணி அனுப்புறேன் நான். எம்பிடிஎஸ் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நான் அப்படியே அவனை பிடிஎஸ் அனுப்பிக்கிறேன். கிராஜுவலாக போட்டோம். நான் பார்த்துக்கிறேன். மக்கள் பாஸ்வேர்ட் போட்டாச்சு. ப்ரோ நான் வந்து ஆஃப்லைன்ல ரெக்கார்ட் போட்டாரேன் மதம் ப்ரோ. ஏன்னா எனக்கு பவர் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. யார் உங்க டீம்ல வேற யார் லைவ்? வேற யார் லைவ்? இவன் சர்வே லைவ்ல இருக்கு. உங்க டீம்ல யாராவது ஒருத்தர் லைவ் இருக்கணும். சர்வே லைவ்ல இருக்கான் ப்ரோ. சர்வைவல் இருக்கானா? ஓகே. ஒருத்தர் லைவ்ல இருந்தா போதும். நான்